ஹலோ ஹாய், வெல்கம் டு ஏஎம் டிரைவிங். இன்னைக்கு நம்ம தேர்ட் கிளாஸ் பார்க்க போகிறோம். தேர்ட் கிளாஸில் கியரை உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணுறது சொல்லி கொடுக்க போகிறேன். அதை க்ளீனாக வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க. இப்போ இந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூவாக ப்ளேலிஸ்ட்டில் சேர்த்துருக்கேன். ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பாய்ஸ் ட்ரைனிங் 1, பாய்ஸ் ட்ரைனிங் பார்ட் 2 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். கண்டினியூவாக அந்த வீடியோ நீங்களும் பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோ நீங்கள் கண்டினியூவாக பார்க்கும்போது உங்களுக்கு இந்த வண்டி ஓட்டுற ஆப்ரேட்டிங் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிளியராக உங்களுக்கு நல்லா புரியும். நீங்கள் சப்போஸ் ஓன் டிரைவிங் நீங்களே பண்ண போகிறீங்கன்னா கூட ஒரு ஐடியா உங்களுக்கு நல்லா கிளியராக கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஓன் டிரைவிங் பண்ணுறீங்க, உங்கள் வண்டியில் நீங்கள் பண்ணுறீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ரோட்டில் ஓட்டாமல் கிரவுண்டில் ஓட்டுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது என்னோடய பர்சனல் சஜஷன். அதனால் கிரவுண்டில் ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு தைரியமும் நல்லா வரும். வண்டி நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ரோடுக்கு எடுத்துகிட்டு வரலாம். என்னோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கியரை ஒரு தடவை மறுபடியும் செக் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக கிளச் அழுத்திக்குங்க. அழுத்திட்டு ஃபஸ்ட் கியர் இந்த ஒரு நிமிஷம் பெடலை மறுபடியும் எடுங்க. எடுத்துட்டு பின்னங்கால் அப்படி லைட்டாக கொஞ்சம் தூக்கி விட்டு இப்போ மறுபடியும் அழுத்துங்க. அப்போ உங்களுக்கு எல்லா கியரும் ஈஸியாக விடும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் கியர், செகண்ட் கியர், தேர்ட் கியர், ஃபோர்த் கியர். பர்ஃபெக்ட். நியூட்ரல், ஃபர்ஸ்ட் கியர். இப்போ நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுக்க தேவையில்ல. கிளச்சை நிதானமாக எடுக்கிறீங்க. எடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா இப்போ இந்த ரோட்டில் நம்ம ஏற்றுற வரைக்கும் பொறுமையாக உருட்ட போகிறோம். ஆக்சிலேட்டரே கொடுக்க வேண்டாம். ஜஸ்ட் கிளச் கண்ட்ரோல், பொறுமையாக எடுங்க. எந்த டைரக்ஷனில் போகணுன்றதை பாருங்கள். இன்னும் ஸ்லோவாக எடுக்கணும். நல்லா வளைங்க, நல்லா வளைங்க. கையை நல்லா மாற்றி வளைங்க. கையை அந்த மாதிரி எக்ஸ் மாதிரி போகக்கூடாது. ஸ்டடி. அந்த ரோடு ஃபுல் டர்ன். டர்ன். ஓகே, அந்த டைரக்ஷன் பாருங்கள். அதே மாதிரி பள்ளம்லாம் இல்லாமல் இடத்துல, அதாவது இப்படி அங்கே பள்ளம் இல்லாமல் இருக்கு இல்லையா, அப்படி வளைச்சி அப்புறமா அந்த பக்கம் போங்க. நீங்கள் எந்த இடம் போகணுன்றதை ஃபஸ்ட்டு அதை செலக்ட் பண்ணிங்க. ஓகே, இப்போ இப்படி போய் அந்த டர்ன் கொஞ்சம் லாங்காக கவனிச்சிங்கன்னா புரியும். இன்னும் கொஞ்சம் போட்டோம். இப்போ வளைங்க, ஃபுல்லாக வளைங்க. இன்னும் வாங்க. இப்போ ஸ்டடி. பாருங்க, உங்களுக்கு எந்த வித ப்ராப்ளமும் இல்லை. பாருங்க, தானாவே அதுவே இழுத்துட்டு போகுது. அப்போ நமக்கு பிரேக் தேவைப்பட்டா மட்டும்தான் கிளச்சா அழுத்த வேண்டியதா வரும். இல்லைன்னா எதுவுமே தேவையில்லை, அப்படியே நம்ம போகலாம். இப்போ இந்த கிராஸ்ல ஏற்றிக்கலாம். அப்போ உங்களுக்கு அந்த ரோடுக்கு அதிகமாக போகாது. நம்ம ஃபுல்லாக ஸ்டேரிங் அழுத்தி பிடிக்காதீங்க. ஸ்டேரிங்கை ஃப்ரீயாக விடுங்க. அப்போ தான் உங்களால் கரெக்டாக வளைக்க முடியும். நீங்கள் போகிற வரவங்கள அதிகமாக கவனிச்சிங்கன்னா நம்ம வேலையை நம்மளால் செய்ய முடியாது. அதனால் போகிற வரவங்கள விட்டுருங்க. ஃபஸ்ட்டு நம்ம சரியாக இருக்கோமா, நம்ம கரெக்டாக பண்ணுறோமான்றதை பார்த்துக்கணும். அந்த ஜர்க் வராத மாதிரி முடிஞ்ச அளவுக்கு கிளச். செகண்ட் கிளச்சை எடுத்துட்டு ஆக்சிலேட்டர் படிப்படியாக கொஞ்சம் அதே நீங்கள் முதல் தடவை அழுத்துறீங்களா, அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கங்க. நீங்கள் அது கொஞ்சம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் கம்மி பண்ணி மறுபடியும் அழுத்துறதுனால தான் அந்த ஜர்க்கு அதிகமாகிட்டே வருது. கொஞ்சம் இந்த ஓரமாக அதே மாதிரி ஸ்பீட் கொஞ்சம் கண்ட்ரோலாக செகண்ட்லேயே போகலாம். நான் எப்படியும் அங்கே போய் பிரேக் அடிக்கணும். அந்த வேகத்தடையை தாண்டுற வரைக்கும் நம்ம கொஞ்சம் நிதானமாக போகலாம். இப்போ இந்த வேகத்தடைக்கு நம்ம என்ன பண்ணணும், அதை இங்கேருந்தே நீங்கள் யோசிக்க ஆரம்பிங்க. கிளச்சு இவ்வளோ தூரத்துலேருந்து அழுத்த தேவையில்ல, கொஞ்சம் கிட்ட போய் கூட யூஸ் பண்ணலாம். அந்த வேகத்தடை போர்டு இருக்கு பாருங்க, அதுதான் அடையாளமே. அங்கேருந்து நீங்கள் அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, இப்போ முதல்ல ஸ்லோ பண்ணிக்கங்க. கிளச்சு அழுத்திங்க. கிளச்சு அழுத்திட்டு அந்த காலை எடுத்து பிரேக்கில் வச்சு பிரேக் இப்போ இங்கேருந்து ஆரம்பிங்க. ரொம்ப லோ கம்மியாக யூஸ் பண்ணி இப்போ பிரேக்கை விட்டுருங்க. கிளச்சை நல்லா அப்படியே பிடிங்க. கியர் செகண்டில் தான் இருக்குது, நம்ம தேர்ட் போடலையே. அப்போது கிளச் இருங்க அவசரப்படுறீங்க. கிளச் இப்போ எடுக்கும்போது ஃபஸ்ட் கியரை விட
ஸ்லோவாக எடுக்கணும், ஏன்னா ரொம்ப லோ ஸ்பீடில் இருக்குது. ஓகேங்களா? அப்போ ஸ்லோவாக எடுக்கும்போது உங்களுக்கு அதுலேயே இழுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். மறுபடியும் கிளச் அரெஸ்ட் பண்ணுங்கள். இங்கே நம்மளுக்கு மூவிங் தேவையில்லை, கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் பாருங்கள். இப்போ மெதுவாக அதே மாதிரி ஸ்லோவாக எடுங்க. அந்த வைப்ரேஷன் வருது பார்த்தீங்களா, அங்கே கிளச்சை நிப்பாட்டி கொஞ்சம் ரைட். அந்த வைப்ரேஷன் அடங்கின பிறகு நீங்கள் முழுசாக எடுக்கணும். இப்போ ஸ்டடி பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ். லெஃப்ட் வராதிங்க. உங்களுக்கு ஆல்ரெடி ரைட்டில் டேர்ன் ஆகிருக்கு, உங்களுக்கு தானாகவே லெஃப்ட் வரும். இப்போ ஆக்சிலேட்டரை மெதுவாக. கான்செப்ட் புரியுதுங்களா? ரைட் அதிகமாக போகாது, ரைட்டும் போகக்கூடாது, லெஃப்டும் அதிகமாக வரக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் கிளச், தேர்ட் கியர். பர்ஃபெக்ட். கிளச்சை எடுத்துட்டு ஸ்பீட் கொஞ்சம் லோவாக இருக்கு இல்லையா, ஸ்பீடு கொஞ்சம் கொடுக்கணும். கிளச்சை எடுத்துட்டு இந்த பள்ளம், அதாவது ஒன்று நீங்கள் லெஃப்ட் பக்கமாக போனோம், ஸ்லோ வண்டி வருது, அதை கவனிங்க. ஹார்ன் அடி. ரைட். உங்களுக்கு இடம் இருந்தால் நீங்கள் பிரேக் அடிக்க தேவையில்லை, போயிட்டே இருக்கலாம். கிளச்சு கூட நம்ம பிரேக் அடிக்கிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் கிளச்சை அரெஸ்ட் பண்ணணும், இல்லைன்னா தேவையில்லை. கொஞ்சம் ஸ்லோவாக ரிலாக்ஸ், டிஸ்டன்ஸ்லேயே போங்க. நம்ம இங்கே இப்போ 4th போட வேணாம், 3rdலேயே போகலாம். இன்னும் டிஸ்டன்ஸ், ஏன்னா டிராக்டர் போயிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக. ஒரு தடவை ஹார்ன் அடிச்சிடுங்க. அப்படியே இப்போ அவனை கிராஸ் பண்ணிவிடுங்க, ஹார்ன் அடிச்சிடுங்க. ஓகே, போயிடலாம். ஒட்ட போகிறதுனால தான் பயம் வருது. இந்த லெஃப்ட் கோடு இருக்குல்ல, இப்படி போனீங்கன்னா உங்களுக்கு பயமாக வராது, டேர்னிங்கும் பர்ஃபெக்டாக வரும். என்ன போது அப்படியே வந்துடுது, போது வருது, அந்த மாதிரி வரக்கூடாது. ஓகே, இப்போ கம்ப்ளீட்டாக ஸ்லோ கிளச். நம்ம என்ன கீரில் இருக்கோம் அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரேக் இன்னும் கொஞ்சம் அப்ளை, இன்னும் கொஞ்சம் லைட்டாக லெஃப்ட்டு, இன்னும் பிரேக். போதும். அது தூரத்துலேருந்தே நீங்கள் அதை அழுத்துங்க. ஓகே, இப்போ செகண்ட் கியர் மாற்றிக்கலாம். நியூட்ரல், தள்ளி கீழே போட்டுட்டு கிளச்சை மட்டும் எடுங்க, லெஃப்ட்டை நல்லா அணைச்சி ஓட்டுங்க. வாங்க, இன்னும் வாங்க. ஓகே, அப்படியே கொஞ்சம் ரைட் எடுத்துக்கிட்டு மிரரை பார்த்துங்க. அந்த ரோட்டில் யாராவது வராங்களா பார்த்துட்டு இப்போ ஸ்டடி கம்ப்ளீட்டாக. ஸ்டடி லெஃப்ட் போகுது, தெரியுதா? இப்போ கிளச்சை அரெஸ்ட் பண்ணுங்க. கொஞ்சமாக பிரேக்கு யூஸ் பண்ணி விட்டுருங்க. குத்துற அளவுக்கு நீங்கள் அழுத்தாதீங்க. மறுபடியும் மெதுவாக எடுங்க, கொஞ்சம் டைம் எடுத்து எடுங்க. நீங்கள் வேகத்தடையில் நீங்கள் தூரத்துலேருந்தே பிரேக் அப்ளை பண்ணுறது பெஸ்ட்டு. கிட்ட போய் அப்ளை பண்ணிங்கன்னா ஒன்று பிரேக் அதிகமாகிடும், வண்டி நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா பிரேக் சுத்தமாக யூஸ் பண்ணாமலே விட்டுருவீங்க. ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக நடக்கும். அவனை விட்டுருங்க. டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி கிளச் கொஞ்சம் அழுத்துங்க. கிளச் அழுத்தும் போது உங்களுக்கு மூவிங் கட் ஆகும், கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் ஆகும். கிளச் ஃபுல்லாக அழுத்திங்க, அழுத்திட்டு கொஞ்சம் கிராஸ், அவ்வளோதான், பிரேக் விட்டுருங்க. கொஞ்சம் கிராஸ். இல்லை லோடு வண்டி இல்லையா, அதனால் அவன் பிக்கப் ஆகிறதுக்கு லேட் ஆகும். நீங்கள் ரைட் எடுத்து அந்த மாதிரி வண்டி போகுதுன்னா நம்ம முன்கூட்டியே அதை கண்ட்ரோல் பண்ணிக்கணும் வண்டியை தூரத்துலேருந்து. இப்போ டைரக்ஷன் நேர் பாயிண்டில் வச்சுங்க. இந்த மாதிரி இடிக்கக்கூடாது. இடிக்குதுன்னா காரணம் கிளச்சை நம்ம முழுசாக விட்டுட்டோம்னு அர்த்தம். ஓகே, மறுபடியும் கிளச் பிரேக் கண்டிப்பாக இங்கேயே யூஸ் பண்ணி கிளச்சை நல்லா அழுத்தினீங்களா? ஓகே, விட்டுருங்க. ஹார்ன் அடிச்சிருங்க. கொஞ்சமாக லைட்டாக அந்த ஷேப் வர மாதிரி பிடிங்க. இன்னும் கொஞ்சம் அந்த கை லூஸாக வச்சுக்கிட்டு ஸ்பீடை மெயின்டைன் பண்ணாங்க. கொஞ்சம் இன்னும் போகலாம்.
அடுத்த கியர் போடணும் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி அந்த சவுண்டு மாறுதான்னு பாரு. சவுண்ட் கொஞ்சம் எரிச்சலாக வரணும். ஓகே, ஸ்லோ கிளச். தேர்ட் கியர். ஏன் வண்டி லெஃப்ட் ரைட் போகுது? அப்போ அதில் ஃபோக்கஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அதில் ஃபோக்கஸ் கொடுக்கும். லெஃப்ட் சாயுது பாரு. உங்களுக்கு லெஃப்ட் தான் எப்போவுமே சாஞ்ச மாதிரியே போகும். இப்போது பள்ளம் அந்த வீலில் எங்கே வருது, எந்த பக்கமாக அதிகமாக வருது, அதை கவனித்து அதை சென்டர் பண்ணி. ஓகே, நெக்ஸ்ட். பிளானே இல்லாமல் கை வச்சுட்டு நெக்ஸ்ட்டுன்ன உடனே என்ன வேலை, அதை நீங்கள் யோசிக்கணும். யோசிக்காமல் கை வச்சிட்டிங்கன்னு வச்சுங்க, என்னத்துக்கு நெக்ஸ்ட்டு, என்ன வேலை, அது தெரியலன்னா வராது. இப்போ நெக்ஸ்ட்டுன்னா என்ன வேலை, 4th கியர் மாற்றணும். 4th கியர் எங்கே இருக்குது? இருக்கு 4th கியர் எங்கே இருக்குது? அதுக்கு முன்னாடி நம்ம என்னென்னலாம் செய்யணும் அது ஞாபகம் வரும். ஸ்லோ பண்ணணும், கிளச் அழுத்தணும், அதுக்கப்புறம் வண்டி நேராக இருக்கான்னு கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கியரில் கை வைக்கணும். நம்ம டைரெக்டாக கை இங்கே வந்துச்சுன்னா இந்த எல்லா வேலையும் நம்ம மறந்து போயிடும். ஸ்லோ கிளச் 4, கிளச்சை எடுத்துட்டு ஸ்பீட், ஒரே ஸ்பீடா ஹார்ன் ஒரு தடவை யூஸ் பண்ணி பின்னாடி பாருங்க. ஸ்டேரிங் பரவாயில்ல, ஆனால் கொஞ்சம் அதில் ஃபோக்கஸ் கம்மியாகும்போது வண்டி கொஞ்சம் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருது. லெஃப்ட் ரைட்டுன்னு. இவ்வளோதான் டிரைவிங்கு. இந்த டிரைவிங் வந்து சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கணும். எல்லா இடத்துலையுமே ஒரே மாதிரியே ஓட்ட முடியாது. ஹார்ன் ஒரு தடவை. ஓகே, கம்ப்ளீட்டாக ஸ்லோ கிளச், பிரேக்கில் காலை வச்சுட்டு இப்போ நம்ம வண்டியை ஓரமாக நிப்பாட்ட போகிறோம். ரிலாக்ஸ் ஆகிருங்க. பிரேக் அழுத்துறதுக்கு முன்னாடி மிரரை பாருங்க. பார்த்துட்டு பின்னாடி யாரும் இல்லை, பிரேக் கொஞ்சம் விடுங்க. நீங்கள் எங்கே நிற்கலான்றத இடத்த செலக்ட் பண்ணிடுங்க. அந்த இடத்த செலக்ட் பண்ணி தான் இருங்க. இன்னும் கொஞ்சம் எடுங்க, கொஞ்சம் போட்டேன். ஏன்னா நம்ம யூ-டர்ன் பண்ணுறதுக்கு இடம் கொஞ்சம் சௌரியமாக இருக்கணும். லெஃப்டில் இந்த லெஃப்டில் இடம் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல வண்டியை பொறுமையாக, அதே மாதிரி நம்ம வண்டியோட அகலம் உங்களுக்கு புரியுதுங்களா? இப்போ நியூட்ரல் பண்ணிங்க, நியூட்ரல் பண்ணி கொஞ்சம் ரிலாக்ஸ். இப்போது நம்ம வண்டியோட அகலம் பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு தெரியுதா? அதாவது உங்கள் ஸ்டேரிங்க்கு நேராக அந்த கோடு, அதாவது ரைட் சைடில் அந்த ஒயிட் கலர் கோடு கண்டினியூ தெரியுதா? இது உங்கள் ஸ்டேரிங்க்கு நேராக இருக்கா? இது ஒன்று. ரெண்டாவது, இந்த லெஃப்டில் இந்த மிரரை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த ஓரம், அதாவது வண்டியோட வீல் எங்கே இருக்கு, மண் தரையில் இருக்கா இல்லை ரோட்ல இருக்கான்றத இதில் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். பாருங்க, அந்த இடம் பாருங்க. அதாவது உங்களுக்கு இன்னும் கூட ஒரு அடி கேப் இருக்கு. அப்போ நீங்கள் இன்னும் கூட நீங்கள் லெஃப்ட் நல்லா வந்தே கூட ஸ்டாப் பண்ணியிருந்துட்டோம். இதெல்லாம் நம்ம கவனிக்காம டக்குன்னு உடனே பிரேக் அழுத்தவே கூடாது. ரெண்டாவது, பின்னாடி யாராவது வராங்களான்றத நம்ம ரொம்ப கவனமாக பார்த்துட்டு தான் பிரேக்கு அப்ளை பண்ணணும். ஓகே, இப்போ இந்த வியூவில் நம்ம ஃபுல்லாக இப்போ இவ்வளோ நேரம் வந்து உள் கண்ட்ரோல், அதாவது வண்டியில் உள்ள என்னென்னலாம் ஆப்ரேட் பண்ணோன்றத பார்த்தோம். இப்போது வெளியில் ரோட்டில் எப்படி ஓட்டணும், அதை எப்படியெல்லாம் நம்ம நவுந்து போகிறோன்றத வெளியில் அதிகமான ஃபோக்கஸ் பண்ணி இப்போ நம்ம பார்க்கலாம்.